வணக்கம். நான் மலர் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாப்பா திவ்யாவுக்கு பிறந்த நாள் அதுவுமா எல்லோருடைய ஆசீர்வாதம் பாப்பாவுக்கு கிடைக்கணுங்க. அதனால் பாப்பாவை காலையிலே கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அது வரும்போது இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயமும் சில்லி சிக்கனும் செய்ய போகிறாங்க. சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சுங்க. சிக்கனுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கன்னா பாப்பா கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க தக்காளி நறுக்கியாச்சு. பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் நறுக்கி வச்சுட்டாங்க. எல்லாம் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா பார்த்திங்கன்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுருவோங்க. அப்போ அரிசி இன்றைக்கி துளசி அரிசி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை அளந்துக்கலாங்க. 2 காப்படி அளந்துக்கிட்டாச்சுங்க. நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடலாங்க. கழனி நல்லா எடுத்துடலாங்க. எடுத்து ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அது ஊறட்டுங்க. அடுப்பில் சட்டியை வச்சாச்சுங்க. எண்ணெயை ஊற்றலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் 200, தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றுறோங்க. அதுக்கு தேவையான பட்டை பூ எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. பெரிய வெங்காயமும் புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா அடுப்பு அனல்லே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கட்டுங்க. பச்சை வாடை போகணுங்க. நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா பாப்பா தான் செய்து பார்த்திங்கன்னா. அடுத்தது வதங்கிருச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தயிர் ஒரு 100 ml ஊற்றிக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா தாங்க நாங்கள் போடுவோம். பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சி வச்சது போட்டாச்சுங்க. இப்போ சிக்கன் துண்டெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருந்தேங்க. சிக்கன் துண்டெல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க. நல்லா அந்த பிரியாணி மசாலோட காரம் சாரம்லாம் பார்த்திங்கன்னா அதில் இறங்கட்டுங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் நல்லா அளவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ அளந்து வச்சுருந்தோமோ அந்த அளவு தண்ணியை நல்லா சுட வச்சு ஊற்றிருக்கேங்க. எனக்கு பாப்பா எப்படி கிண்டுறாங்கன்னு பாருங்களேன். இன்றைக்கி பிறந்த நாள் அதுவும் உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஒலை காஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா அரிசியை சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. தம் போட்டுடலாங்க. இப்போ தம்மு போடுறதுனா நாங்கள் எப்படி போடுவோம்னா பார்த்திங்கன்னா தோசைகளை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே தாங்க தம் போடுவோம். நெருப்பெல்லாம் அள்ளி வைக்கிறது இல்லைங்க. இப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் 65 பொரிச்சுக்கலாங்க. பாப்பா பொறிக்கிது பாருங்கள். இன்றைக்கி நான் வேலைக்கு போய்ட்டு வந்த அவசரத்தில் செய்ய முடியல. அதனால் பாப்பா தாங்க இன்றைக்கி பிறந்த நாள் அதுவுமா வேலை பார்த்தாங்க வீட்டில். நான் வீட்டு வேலைக்கு போகிறதுனால என்னால் செய்ய நேரம் இல்லைங்க. இங்கே பாருங்கள் பிரியாணி இறக்கியாச்சு. பிரியாணி எப்படி பாருங்கள் உதிரியாக நல்லா இருக்குங்க. நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா பிரியாணி உதிரியாக இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றோங்க. இன்றைக்கி பாருங்கள் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் வெங்காயங்க. எங்கள் பாப்பா பிறந்த நாளுக்கு எல்லோரும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. நீங்களும் உங்கள் பாப்பா பிறந்த நாளுக்கு இது மாதிரி நல்லா சமைச்சு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.